Hi friends, நான் தான் சக்தி. ஜேர்னி ஆஃப் சக்தியில் என்ன கற்றுக்கிறேன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர் கிட்பேக்குள்ளே என்னென்னலாம் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதெல்லாம் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தால் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தேன். என் கோச்சஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ டென்னிஸ் பால் ஆடிட்டு இருந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது உன்னுடைய ப்ராக்டிஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் நீ தான் கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த திங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து என்னென்னா, அதில் 2 செட்டு ஷூ தான் வச்சுருக்கேன் நான். அதில் ஃபஸ்ட்டு ஜாகர்ஸ், இது வந்து ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ண சொல்ல மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து ரப்பர் ஷூ, அது வந்து நான் பேட்டிங் ஃபீல்டிங் அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து 3 செட்டு ஷூ சொன்னாங்க. இன்னொன்று வந்து ஸ்பைக்ஸ் வந்து. ஸோ ஸ்பைக்ஸ் வந்து என்ன இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து 2 செட்டு க்ளவுஸ் சொன்னாங்க. ஏன் 2 செட்டுனா, நம்ம ட்ரில்ஸ் பண்ண சொல்ல நமக்கு ஸ்வெட் ஆகிடும். ஸோ அதனால வந்து ஒரு செட்டு ஈரமாயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா பேட் தான். பேட் வந்து ஆக்சுவலாக அது புது பேடு தான். பழைய பேட் வந்து நம்மளுக்கு வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால அதையும் மாற்ற சொன்னாங்க. ஸோ அதையுமே நம்ம மாற்றிட்டோம். அடுத்தது என்னன்னா தை பேட் தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து 1 சைட் தை பேட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீ ஓவராம்லாம் ஆட ஆரம்பிச்சிட்ட, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ பவுலர்ஸ் சைடாம்லாம் ஆடுவ, ஸோ அதனால 1 சைட் டைப் பேட் வேண்டாம், டபுள் சைடு வாங்கிக்கன்னு சொன்னாங்க. ஸோ அதையுமே நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பேட் தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய பேட் உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இதான் என்னுடைய பழைய பேட். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைனா, இதில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இன்னொரு பேட்டும் வாங்கியிருக்கேன், அதையும் கூட காமிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது என்னுடைய புது பேட் தான். ஸோ இதான் புது பேட், எஸ்எஸ் விண்டேஜ். லாஸ்ட் பேட் கம்பேர் பண்ண சொல்ல அந்த பேட் கொஞ்சம் லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது, 1150 கிராம்ஸ். ஸோ நல்லா பேலன்ஸ்டாகவுமே இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்னுடைய அம்மா பேர் போட்டிருப்பேன். அடுத்தது என்னன்னா ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட், ஹெட் ப்ரொடெக்டர், இது எல்லாம்லாம் நெட்ஸில் ஆடாதீங்க. எனக்கும் அதான் சஜஷன் பண்ணாங்க. எப்போவுமே நீங்கள் விளையாட சொல்ல, கிரிக்கெட் விளையாட சொல்ல ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு விளையாடுங்க, அது ட்ரில்ஸாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது வந்து கார்டு ஒன்று இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது வந்து கிரிப் தான். நம்ம 2 கிரிப் கேரி பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அதை போடுறதுக்காக கிரிப் கோன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நமக்கு ஃபோம் ரோலர். வார்ம் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மொபிலிட்டி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வார்ம் அப்புக்கு தேவையான க்ளூட் பேண்ட்ஸ். இந்த திங்ஸ்லாம் தான் என்னுடைய கிட் பேக்ல இருந்தது. இதை தாண்டி ஒரு சில திங்ஸ் வந்து கேரி பண்ண சொன்னாங்க. அதுதான் வந்து என்னுடைய ஷோல்டர் பேக்ல இருக்கு. ஸோ அதையுமே நான் உங்க கூட காமிக்கிறேன். கேப், ஸோ நம்ம ஃபீல்டிங் பண்ண சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மஸ்ட்டு தேவையானது வாட்டர் பாட்டில் சொன்னாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்லைன்னா. அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட், நமக்கு ட்ரைனிங் டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்ஸ் போட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே ஒயிட்ஸ் போட முடியாது இல்லை. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கலர் டிஷர்ட். அதுக்கப்புறம் ஒரு டவல், ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்வெட் ரொம்பவே ஆகும். ஸோ துடைக்கிறதுக்காக ஒரு டவல். ஸோ அப்புறம் நம்ம ஃபேவரட் ஒயிட். ஸோ எப்பவுமே நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எப்பவுமே நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுனால எப்பவுமே ஒயிட்ஸ் போட்டு தான் ப்ராக்டிஸும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நெட்ஸ் ஆட சொல்லியும் போலிங் போட சொல்லியும் ஒயிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஃபீல்டிங் பண்ணுறப்போ அடிப்படாமல் இருக்கிறதுக்காக ஸ்லீவ்ஸ். அதுக்கப்புறம் இன்கேஸ் அடிப்பட்டா வாலினி. ஸோ அப்புறம் ரொம்ப காயமாயிருச்சுனாலும் உங்களுக்கே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் கேட்சிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கிறதா பேண்டேஜ். ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் கேரி பண்ணி சொன்னாங்க என்ன. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ அதான் இந்த நோட் பேட். ஸோ இந்த நோட் பேட் எதுக்காகனா, நம்ம டெய்லியும் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ட்ரைனிங் ஷெடியூல், அப்புறம் கோச்சஸோட அட்வைஸ்,
அதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக தான் இந்த நோட் பேட். நான் ஒரு 2-3 பேஜ் தான் எழுதியிருப்பேன். ஏன்னா வந்து நான் இப்போ தான் சொன்னதுனால நான் இப்போ தான் எல்லா திங்ஸுமே வாங்கினேன். ஸோ அதனால் ஒரு 2-3 பேஜ் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் வந்து அவருடைய டாக்குமெண்ட்ரியில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம பேட் எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம பேட் நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. பட் அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மளுடைய கிரிக்கெட் கிட் பேக் அப்புறம் நம்ம கிரிக்கெட் திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி அதுவும் நம்மளெல்லாம் பார்த்துக்கும். ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் வந்து என்னுடைய கோச்சஸும் சரி, என்னுடைய சீனியர்ஸும் சரி எல்லாருமே இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த திங்ஸ்லாம் தான் நான் வாங்கின திங்ஸ். ஸோ அதை தான் நான் உங்க கூட ஷேரும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.